முடியும். நீங்களும் யோகா குடியில் வாங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதெல்லாம் கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஜாலியாக சந்தோஷமாக எனக்கு என் விருப்பத்தில் நான் வாழ முடியும் அப்படின்ற ஒரு சூட்சுமத்தை இங்கே மட்டும்தான். எவ்வளோ இடங்களுக்கு போயிருக்கேன், எவ்வளோ கிளாஸ்கள், நேரம் காலம் விரயம் எல்லாத்தையும் விரயம் பண்ணிட்டு தான் நான் பைத்தியம் பிடிச்சிட்டு தான் நான் சவுதி அரேபியாவுக்கு போனேன். ஒரு மதம் சார்ந்த நாட்டில் ஒரு மதம் சாராத ஒரு மனிதனாக நான் வெளில வரதுக்கு காரணம் சிவயோகி மட்டும்தான். இந்த மனிதனை நான் பார்க்காம போயிருந்தேன்னா நிச்சயமாக எங்கெங்கேயோ திசை மாறி போயிருப்பேன் நான். இந்த ஒரு மனிதனை எல்லாருமே பயன்படுத்திக்கணும். யோக குடியில் நிறைய மனிதர்கள் உபதேசம் வாங்கியிருக்காங்க, கடவுளை உணர்ந்த ஒரு மனிதர்கள்லாம் இருக்காங்க இங்கே. அப்படிப்பட்ட சொல்ல முடியாது. 8 மணி நேரம் ஷிங்க் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு 8 மணி நேரத்தில் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், நீ ஒரு முறை ஆனந்த வாழ்வுன்னு ஒன்று கற்றுன்னு போகலாம். அப்புறமா நீ முடிவு பண்ணிக்கலாம் எப்படி வாழணுன்ட்டு. ஆனால் அது வரைக்கும் நீ யாரை கேட்டாலுமே தப்பு தான். என்ன கேட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், இப்படி வாழுன்னு சொல்ல மாட்டேன், இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவேன். சைவம் சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம், அசைவம் சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம், கோழிக்கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிட்டு வாழ்ந்துக்கலாம், பன்னிக்கறி வாங்கி சாப்பிட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். வாய்ப்பு உங்களுக்கு. நீங்கள் இந்து மதத்தில் பிறந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கும். மற்ற மதத்தில் பிறந்தால் நான் வாழ்வது எப்படின்னு என்ன கேட்கக்கூடாது. ஆமாம், நீங்கள் இந்துவா இல்லாமல் வேற எதனா ஒரு மதத்தில் நீங்கள் பிறந்துட்டு இருந்தால் தயவு செய்து இந்த கேள்வி கேட்குற உரிமை உங்களுக்கு இல்லை. ஏன் உங்கள் பிலீவிங் சிஸ்டம்னா பண்ணி வச்சுக்குது.